உடுமலையை அடுத்த தளிஞ்சி பகுதியில் கூட்டாறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தந்தி டிவி செய்தி எதிரொலி காரணமாக அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி வனச்சரகத்திற்கு உட்பட்ட தளிஞ்சி கிராம மக்கள் கூட்டாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அடிப்படை வசதிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் சிரமப்பட்டு வரும் தளிஞ்சி கிராம மக்கள் குறித்து தந்தி டிவியில் இன்று காலை செய்தி ஒளிபரப்பானது. இதனையடுத்து கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் மற்றும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி ஆகியோர் தளிஞ்சி பகுதிக்கு சென்று வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கூட்டாறு வழித்தடத்தில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பக்காடு வழித்தடத்தை அனைவரும் பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். ஒரே இடத்தில் கூறுகின்ற காரணத்தினால அதிக அளவு மழை பெய்கின்ற போது இங்கே இருந்து அந்த பக்கத்தில் இருக்கின்ற தளஞ்சி பகுதியில் இருக்கின்ற செட்டில்மெண்ட் ஏரியாவுக்கு மக்கள் அங்கு இருக்கின்ற மக்கள் இந்த பகுதிக்கு வருகின்ற சூழ்நிலை வருகின்ற போது அதிக தண்ணீர் வருகின்ற போது அவர்கள் வருவதற்குண்டான வழி என்பது தரைப்பாலமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வர முடியாத சூழல் ஏற்பட்டது. இதையெல்லாம் பல்வேறு பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதையெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த பகுதியை பொறுத்தவரை இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலேயே இங்கே இருக்கின்ற தரைமட்ட பாலத்தை உயர்மட்ட பாலமாக உயர்த்தி கூடிய விரைவில் இன்னும் ஒரு வாரத்தில் இங்கே மழையினுடைய அளவு குறைந்தவுடன் அதற்கான முதற்கட்ட பணிகள் உடனடியாக துவங்கப்படும் என்கின்ற செய்தியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கு இருக்கின்ற மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களில் இருந்து தேவையானவற்றை நடைமுறைகளிலே நாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம்.